உலகில் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள் பார்க்க போறோம். கோச்சார பலன்கள் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியை சுத்தி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஏனைய கிரகங்கள் என்ன நிலையில இருக்குன்னா, பஞ்சபூத கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி இவங்கெல்லாம். அது போக ஒளி கிரகங்கள்னா சூரியன் மற்றும் சந்திரன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் ராகு, கேது. இதில் ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள்னு பிரிக்கிறோம். ஸோ இப்படி எல்லா கிரகங்களையும் பார்த்து பிரித்து உங்கள் ராசிக்கு ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன நிலையில இருந்து என்னென்ன யோகங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பயனுள்ளதாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக சிறப்பான துவக்கமாக தான் இருந்துட்டு இருக்குன்றத இந்த சந்தேகம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனும் 4ஆம் இடத்து அதிபதியுமான புதன் ராசியிலே இருக்கார். கூடுதலாக சூரியனும் சேர்ந்துருக்காரு. ஸோ புதாத்தி யோகம் உள்ள நிலையில் இந்த மாதம் துவங்குது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பான முறையில் வந்து உங்களுக்கான புதாத்தி யோகம் அப்படின்றது சிறந்த ராஜயோகங்களில் ஒன்று. நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், சமூக அந்தஸ்து பெருகக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். மேலும் வந்து ஏற்கனவே சமூகத்தில் அரசியலில் ஒரு செல்வாக்கு மிக்க நபர்கள் வந்து உங்களுடைய திறனை பார்த்து உங்களோட தன்மையை உணர்ந்து உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களோட நட்பு பாராட்ட வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான சிறப்பான அம்சங்கள் இருக்கும். மேலும் முன்னாடி சொன்ன மாதிரி கல்வியில் சிறக்கக்கூடிய காலம். மாணவர்களுக்கெல்லாம், மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதனால் வரைக்கும் இருந்த தடைகள், நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு சக்ஸஸ் எடுக்க முடியாத நிலையில் இருந்திருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமான முறையில் வந்து இப்போ இந்த போட்டித் தேர்வுலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி மாணவர்கள்லாம் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பான முறையில் இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க ரிசல்ட் நல்ல விதமாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ தைரியமாக நம்பிக்கையோடு இருங்க. மேலும் கூடுதலாக பொருளாதாரம், தன, குடும்ப வாக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தன, குடும்ப வாக்குஸ்தானம்ன்றது 2ஆம் இடம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமாக வரக்கூடியது கடகராசி. கடகராசியில் முழு சுப கிரகமான குருபவன் ஆட்சி பலத்தில் இருக்கார், உச்ச பலத்தில் இருக்கிறார். மன்னிக்கணும், உச்ச பலம் அப்படின்றது வந்து ஒரு உன்னதமான ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த நிலையில் தனக்காரகன் குரு உங்கள் ராசி 7, 10க்குரியவர். அதாவது இந்த களத்திர ஸ்தானத்துக்கு மற்றும் களத்திரஸ்தானம் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய மற்றும் தொழிலுக்கும் அதிபதியான குரு பகவான் தன, குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலத்தில் இருக்கிறது வந்து தர்மகர்ம அதிபதி யோகம். தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அவரே தனஸ்தானத்தில் வந்து அமரும்போது தொழிலும் தனமும் இணைவு பெறும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது எதுக்காக, நல்லபடியாக சம்பாதிக்கணுன்றதுக்கான அந்த சம்பாத்தியத்தை எளிமையாக ஆக்கி கொடுக்குறது தான் இந்த தர்மகர்ம அதிபதி யோகம். இந்த தர்மகர்ம அதிபதி யோகம் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் இருந்துகிட்ருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12ல் கேதுவும், அந்த ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் மற்றும் 5ஆம் இடத்துக்கும் ராசிக்கு யோகாதிபதியாகவும் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து சிம்ம ராசியிலையும் வந்து இந்த மாதம் இருக்க போகிறாங்க. ஸோ இது ஒரு சிறப்பான யோகங்கள் தான். அதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெரிய வங்கி கடன்கள் எதிர்பார்த்து வீடு கட்டுறதுக்கான கடன் தேவைகள், இந்த மாதிரியான பர்சனல் லோன் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு காலம். அந்த கடன்லாம் வாங்குறதுனால கடன் சுமை கூடிடுமோன்னு பயப்படவும் செய்யாதீங்க. கடன் வாங்கி வளர வேண்டிய காலமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு துவக்கமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் பிற்பகுதியில் 16ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து குருவோட சேர போகிறார். உங்களுடைய தன, குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனோட சேர போகிறாரு. குரு சூரியன் இணைவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ராஜயோகம். அதாவது நல்ல குருவும் சூரியன் சேர்ந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க. சிவராஜ யோகம்ன்றது என்ன அப்படின்னா, கௌரவ பொறுப்புகள் தேடி வர்றது, மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் கூட கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2ஆம் இடத்துல உங்களுக்கு தன, குடும்ப வாக்குஸ்தானத்தில் குருவும் சூரியனும், இவங்களுக்கு திரிகோண ஸ்தானத்தில் மீனத்தில் சனியும் இருக்காங்க. உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமாக சனி இருக்கக்கூடிய மீனராசி வருது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பொதுவாகவே வந்து பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க தான் செய்வார். நல்ல தொழில் மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட தொடர்பு படக்கூடிய குருவும் சூரியனும் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, உங்களால் வந்து நீங்கள் இதெல்லாம் நீர் ராசியில் சனி இருக்கிற மீன ராசி, குருவும் சூரியன் அமரக்கூடியது வந்து கடகராசி. ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மொழி பேசக்கூடியவங்க, அந்நியர்களால் வந்து நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய அடையாளமாக இருந்துட்டு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல நிழல் கிரகமான ராகு இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல கேது இருக்கார். 9ஆம் இடத்து ராகு, ஞானஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு அவர் என்ன பலனை கொடுப்பாருன்னா, அவருக்கு வீடு கொடுத்த கிரகத்தை பொறுத்து தான் அந்த பலன். இப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவர் யாருன்னா சனி பகவான். சனியுடைய வீட்டில் தான், கும்பராசியில் தான் ராகு இருந்துட்டு இருக்காரு. அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பார்வையோடு இருக்கார். ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ராகுவாலேயும் நன்மைகள் உண்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியான சிந்தனைகள், சரியான முன் யோசனைகள் மூலிமா உங்கள் வாழ்க்கையை சீரமைச்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குன்றதுக்கு ராகு ஒரு அடையாளமாக இருக்கார். ஆக மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு காலத்தையும் சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கு ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. பயன்படுத்தி வெற்றி அடைங்க. கோச்சாரம்ன்றாங்க,
ராசிக்குன்றாங்க. அ எல்லாம் இப்படின்ற நிறைய கன்ஃப்யூஷன்ஸோட நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில குழப்பமே ஒண்ணும் இல்லங்க. ஜோதிடம் வந்து 3 நிலைகள்ல இயங்குது. ஒண்ணு வந்து விதி, அடுத்ததா மதி, அடுத்து கதி அப்படின்ற 3 நிலைகள் தான் ஜோதிடம் வந்து நம்ம பலன் சொல்லணும் ஒருத்தருக்கு சொல்லும்போது. ஸோ அப்படின்றப்ப வந்து இப்ப நம்ம அந்த கோச்சார பலன் நம்ம சொல்றோம் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா மதின்றது சந்திரன். சந்திரன் அடிப்படையா அதாவது சந்திரன்றது தான் ராசி. நீங்க பிறக்கிற அன்னைக்கு சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ, அதுதான் உங்க ராசி. அங்க என்ன நட்சத்திரத்தில இருக்காரோ, அதான் உங்க நட்சத்திரம். இது பொதுவான ஒரு விஷயம் அதுதான். ஸோ அந்த ராசி நட்சத்திரத்துக்கு மற்ற ஏனைய கிரகங்கள் என்னென்ன நிலையில தற்காலத்தில இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு சொல்றது தான் இப்ப நம்ம பேசுற கோச்சார பலன்கள். விதி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த விதின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில உங்களுடைய லக்னம். லக்னம் எப்படி தீர்மானிப்போம் அப்படின்னா, நீங்க ஒரு நாள்ல பிறக்கிறீங்க. அந்த நாள்ல எந்த ஊர்ல பிறக்கிறீங்க? அந்த ஊர்ல சன்ரைஸ் சூரிய உதயம் நேரம் என்ன? அப்படின்றதெல்லாம் வச்சு, அந்த ஊர்ல எந்த நேரத்தில நீங்க பிறந்தீங்க அப்படின்றத வச்சு தான் உங்க லக்னம் 12 ராசியில ஒரு ராசி உங்க லக்னமா வரும். அது லக்னம்ன்றது வேற ஒண்ணும் இல்லங்க. நம்மளுடைய நம்ம உயிர் நிக்கிற இடம். சந்திரன்றது மனசு. மதின்றது மனசு, சந்திரன். இதுதான் கணக்கு. ஸோ, அப்போ நம்ம லக்ன அடிப்படையில பார்க்கணும். சந்திரன் அடிப்படையில பார்க்கணும். கதி அப்படின்றது சூரியன். சூரியன் அடிப்படையில பார்க்கணும். இந்த 3 நிலைகள் அதாவது சூரியனை சுத்தி கிரகங்கள் எப்படி இருக்கு? உங்க சுய ஜாதகத்திலயும் சரி, இப்போ கோச்சாரத்திலயும் சரி, சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம பலன் சொல்ல முடியும். அப்படிதான் சொல்லணும். இதுதான் விதி. ஸோ, இந்த அடிப்படையில நம்ம இங்க வந்து உங்கள்ட்ட வந்து சேர்றதுக்காக வந்து நம்ம என்ன பண்றோம்? கோச்சார அடிப்படையில அதாவது மதிய அடிப்படையில, சந்திரன் அடிப்படையில உங்க ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத சொல்றோம். இதுல முழுமையா என்னென்ன பலன்கள் இருக்குமோ, அத முழுமையா நான் உங்களுக்கு குடுத்துர்றோம். இது போக இன்னும் டீட்டெயிலா, இன்னும் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகம் தேவை. அந்த சுய ஜாதகத்த ஆய்வு பண்ணும்போது தான், அங்க உங்களுடைய தசாபுத்தி என்ன, உங்க லக்னம் என்ன, உங்க ராசிக்கு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரம் சாதகமானதா, பாதகமானதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி எல்லாத்தையும் கலந்து பார்த்து ஒரு சரியான துல்லியமான பலன்கள் தேவைப்படுறவங்க வந்து நிச்சயமா என்னுடைய இந்த டிஸ்பிளேல இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு கண்டிப்பான முறையில நான் ஒரு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுதலையும் குடுக்க நான் தயாரா இருக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த நிறைய பேத்துக்கு வந்து ஒரு பெரிய குழப்பமே இருந்துட்டு இருக்கு. இப்ப நான் தசாபுத்தி அடிப்படையில உங்களுக்கு சனி ஒரு தசை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். சனி இப்ப தானே முடிஞ்சும்பாங்க. அதாவது வந்து கோச்சாரத்தில சனி முடிஞ்சத பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தசாபுத்தி இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கும். சனி அவருக்கு யோகராவே இருக்கும். ஆனா கோச்சாரத்தில உங்களுக்கு 7:30 சனி வந்துருச்சு, போச்சு அப்படின்ற மாரி பயந்துட்டுலாம் இருப்பாங்க. நீங்க பயப்படாதீங்க. சனி உங்களுக்கு நல்லது தான் செய்வார். உங்க சுய ஜாதகத்தில ரொம்ப பலமா இருக்காரு. தைரியமா இருங்க அப்படின்னு அவங்க ஆறுதலா நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லி அவங்க டீட்டெயில் பண்ணி விளக்கி சொன்ன பின்னாடி தான் ஒரு மன நிறைவுக்கு வருவாங்க. அதனால வந்து கோச்சார அடிப்படையில இப்ப நம்ம பார்த்த பலன்கள் முழுமையா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோகமான அமைப்புல இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உலகளாவிய அளவுல கடந்த ஒரு 2, 3 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய அந்த போர் சூழல்கள், விலைவாசி தட்டுப்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள், அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடுகள், இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் குறைஞ்சு இப்போ ஒரு சுமூகமான நிலையில போயிட்டு இருக்கு. இது இன்னும் தொடரும். இனிமே இதே மாரி நல்ல விதமா தொடரும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு உறுதியாவே சொல்ல முடியும். இந்த காலத்த சரியா பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க நிச்சயமா வந்து நீங்க தான் முன் வரணும். அதுக்கு நீங்க தயாராகுங்க. இந்த காணொளிய நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. என்னுடைய சர்வீஸ் தேவைப்படுறவங்க நிச்சயமா என்ன தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.